ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் நம்முடைய சேனலில் இந்து மத நம்பிக்கையை குறித்து கேள்வி பண்ணி ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். அது என்னன்னு இப்போ தெரியல பாருங்கள். ராமருக்கு அணில் பாலம் கட்ட உதவிய கதை உண்மையா? இப்படி இவர் கேட்டிருக்கார். அது என்ன ராமருக்கு அணில் பாலம் கட்ட உதவிய கதை? இந்து மத நாட்டுப்புறவியலில் இப்படி ஒரு கதை இருக்குது. அதாவது சீதையை மீட்பதற்காக ராமர் இந்தியாவிலிருந்து இலங்கை செல்வதற்கு 2 பிரதேசங்களுக்கு மத்தியில் ஒரு பாலம் கட்டியிருக்கார். அதுக்கு வானரங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கு. அதில் ஒரு அணிலும் வந்து உதவுனதாக அந்த கதை சொல்லுது. இதை பற்றி தான் இவர் கேட்குறாரு. அணில் பாலம் கட்டுறதுக்கு ராமருக்கு உதவுனதாக ஒரு கதை இருக்குதே, அது உண்மையா அப்படின்னு. அவருக்கு நான் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். நல்ல கேள்வி. உங்கள் பைபிளில் கர்த்தர் செங்கடலை பிளந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற பொய்க்கதை போலவே ராமருக்கு அணில் பாலம் கட்ட உதவிய கதையும் பொய் தான். இதுதான் நான் அவருக்கு கொடுத்த பதில். அப்போ பாருங்கள், இவங்களோட புனித நூலில் மோசே செங்கடலை பிளந்தார், இஸ்ரவேல் மக்கள் மில்லியன் கணக்கானவங்க வந்து அந்த கடலுக்கு நடுவில் தரையில் நடக்கிற மாதிரி நடந்து போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிற கதையெல்லாம் இவங்க நம்புகிறாங்க. அது கட்டுக்கதை அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவுச்சு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் நம்புகிற அந்த கதை வந்து பொய் கதையா. அதனால் இவர் கிண்டல் பண்ணி கேள்வி கேட்குறாரு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. இதில் வேற கர்த்தர் இந்த செங்கடலை பிளந்து இந்த மக்களை எல்லாம் அப்படி நடத்திட்டு போனது உண்மை நம்பிக்கிட்டு இவங்க அப்படியே ஆராதிக்கும் போது கர்த்தரை பாடி துதிப்பாங்க. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை. அப்போ அந்த கட்டுக்கதையெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு இவங்க பாடி கர்த்தரை துதிப்பாங்க. ஆனால் ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவிச்சுன்னு இந்துக்கள் நம்புறது வந்து இவங்களுக்கு பொய் கதையா. இப்போ இவருக்கு நான் இப்படி பதில் கொடுத்தவொடனே இவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது கர்த்தர் செங்கடலை பிளந்தார்னு எழுதப்பட்டிருக்கிற பொய்க்கதை போலவே ராமருக்கு அணில் பாலம் கட்ட உதவுன கதையும் பொய் தான் அப்படின்னு நான் சொன்ன உடனே இவர் எனக்கு பதில் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னு இப்போ தெரியல பாருங்க. கடவுளின் உதவியால் மோசே அதை செய்தார், அணில் எப்படி பாறைகளை தூக்கியது. ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்குறாரு. கடவுளோட உதவியினால் மோசே வந்து செங்கடலை பிளந்தாராம், அணில் எப்படி பாறைகளை தூக்குச்சு அப்படிங்கிறார். இப்போ அணில் எப்படி பாறைகளை தூக்குச்சு அப்படிங்கிறது இருக்கட்டும், கடவுளின் உதவியால் மோசே அதை செய்தார் அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ ஒரு அபத்தமான நம்பிக்கை அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். எகிப்தில் அடிமைகளாக இருக்கிற மக்களை, இஸ்ரவேல் மக்களை அங்கேருந்து விடுவிச்சு கர்த்தர் மோசே மூலமாக வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு போகிறார். இப்போ அவங்க பின்னால் எகிப்திய இராணுவம் அவங்கள துரத்திட்டு வருது. இவங்க போகிற வழியில் குறுக்க செங்கடல் இருக்குது, ரெட் சி. இவங்களால் அதை தாண்டி போக முடியாது. எகிப்திய இராணுவம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு அப்படின்னு. மோசே அப்படி நீட்டினோடனே செங்கடல் அப்படியே 2ஆக பிரியுது. நடுவில் தரை இருக்குது. அந்த தரையில் அந்த மக்கள் எல்லாரும் மில்லியன் கணக்கான இஸ்ரவேல் மக்கள் நடந்து அந்த பக்கமாக பத்திரமா போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கடல் மூடிடுது. மூடினதில் எகிப்திய இராணுவம் வந்து மாட்டி அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இதுதான் பைபிளில் இருக்கிற அந்த கட்டுக்கதை. இதை இவங்க நம்புகிறாங்க. இது எப்படி நடந்துச்சா? கர்த்தர் மோசேக்கு உதவினாரா. இப்போ இவர் கேட்குறாரு, கடவுளின் உதவியால் மோசே அதை செய்தார், அணில் எப்படி பாறைகளை தூக்கியது. இதுக்கு நான் இவருக்கு ஒரு பதில் கொடுத்தேன். அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்னன்னு திரையில் பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்னு. தீவிரவாதிகள் குண்டு வைத்து தேவாலயத்தை தகர்க்கும் போது தன் பக்தர்களை காப்பாற்ற இயலாத உங்கள் கடவுளால் கடலை பிளக்க முடியும் என்றால் அணிலால் ஏன் பாறையை தூக்க முடியாது? இதுதான் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி. தீவிரவாதிகள் வந்து சர்ச்சில் பாம்பு வைக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் சில வருடங்கள் முன்னால் நடந்தது நமக்கு தெரியும். ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாரும் சாமி கும்பிட்டுருக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஆலயத்தில். அப்போ வந்து ஒரு தீவிரவாதி உள்ளே வந்து பாம்பு வச்சுட்டான். பல கிறிஸ்தவர்கள் அந்த குண்டு வெடிப்பில் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து யாரையும் காப்பாற்றலை, அவரை கும்பிட்டுட்டு இருந்த மக்களை. இது நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்குது. இன்னைக்கு கர்த்தர் காப்பாற்ற மாட்டேங்கிறார் அவரை நம்புகிற ஜனங்களை. ஆனால் 3500 வருஷங்களுக்கு முன்னால் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினாராம். எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இவங்க பிற மதத்தினரின் நம்பிக்கையை பற்றி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் மோசே மூலம் செங்கடலை பிளந்தார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் இன்னைக்கு நடக்கிறது இல்லை? 3500 வருஷங்களுக்கு முன்னால் செங்கடலை பிளந்தார் கர்த்தர். 2000 வருஷங்களுக்கு முன்னால் ஆணை அறியாத ஒரு கன்னி பெண்ணை கர்ப்பவதியாக்கி குழந்தை பிறக்க வச்சார் கர்த்தர். ஆனால் ஏன் இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது இல்லை? இதெல்லாம் எப்போவுமே நடந்தது கிடையாது. ஆனால் அதெல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்கல்ல. ஏன் இப்போ இதெல்லாம் நடந்ததாக சொல்கிறதில்ல? ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ இப்படி நடந்ததாக சொன்னால் பத்திரிகைக்காரங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க வீடியோ கேமராவோட தகவலை சேகரிக்கிறதுக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்புறம் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும்.
அதனால இன்னைக்கு இதெல்லாம் நடந்ததாக இவங்க பொய் சொல்றதில்ல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் இறந்து போன ஒரு மனிதனை ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி உயிரோட எழுப்பினார் அப்படின்னு ஒரு செய்தி வீடியோவாக வந்தது. ஒரு காஃபினில் வந்து ஒரு டெட் பாடி, அதாவது இறந்து போன மாதிரி ஒரு மனிதர் படுத்து கிடக்காரு. ஒரு பாஸ்டர் மைக்கை வச்சுக்கிட்டு கூட்டமாக நிற்கிறது சுற்றி நின்றுக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு, அவர் வந்து உயிரோட வரணும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா படுத்திருந்த அந்த மனிதர் இறந்து போனதாக காமிக்கிறாங்களே, அந்த மனிதர் எழுந்திரிச்சிட்டார். உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை துதிக்கிறாங்க, இயேசுவை. அந்த வீடியோவை நம்ம ஊரில் இருக்கிற கிறிஸ்தவங்க சமூக வலைதளங்களில் பரப்பி கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நாட்கள் கழித்து அது ஒரு மோசடி வேலைங்கிறத அந்த ஊரில் இருக்கிற மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்ட பிரச்சனைகள்னு தப்பிக்கிறதுக்காக அந்த பாஸ்டர் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு மன்னிச்சுக்குங்கன்னு மன்னிப்பு கேட்டார். அப்போது இன்றைக்கி ஏதாவது இப்படி நடந்ததாக சொன்னாங்கன்னா அது பொய்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 3000 வருஷங்களுக்கு முன்னால் பத்திரிகைக்காரங்க கிடையாது, கேமரா கிடையாது, இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒன்றும் நடந்ததில்லை. அதனால் இஷ்டத்துக்கு பொய்யெல்லாம் இந்த பைபிள் குரான் மாதிரி புத்தகங்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் அன்றைக்கி நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்புகிறாங்க பாருங்கள், அதுதான் பரிதாபம். எந்த மதத்திலையும் எந்த கடவுளையும் எந்த அற்புதமும் பண்ணது கிடையாது. எல்லாமே புராணக்கதை, பொய்க்கதைகள். அதை வந்து ஆறுதலுக்காக நம்பிக்கலாம், எங்கள் கடவுள் இப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னு. ஆனால் இவங்க மதத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு பிற மத நம்பிக்கைகளை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் உண்மையிலே மாயத்தனம்.